ஆஸ்ட்ரோ சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்குறோம். நம்ம இங்கே மிதுன ராசிக்கு பார்க்கல, மிதுன லக்னத்துக்கு தான் பார்க்குறோம். நீங்கள் இது வரைக்கும் ராசி பலனுக்கு தான் சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகுகதி பயிற்சி பார்த்துருப்பீங்க. பட் லக்னம் தான் பிரதானம். லக்னத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய கிரகத்தினுடைய இயக்கம், பயிற்சி, பலன்கள் அத்தனையுமே ரொம்ப முக்கியமாக இயங்கிக்கிட்டு இருக்கும். அப்படி பார்க்குற போது நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரி, உங்களுக்கு நீங்கள் மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்குங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். பொதுவாகவே நம்ம நீங்கள் எல்லாருமே ராசி பலன் தான் பார்த்துட்ருப்பீங்க. உங்களுடைய ராசி என்னன்னு தெரியும். நிறைய பேருக்கு உங்கள் லக்னம் தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. லக்னம் தான் பேசிக்கு, இதை மறந்துடாதீங்க. நீங்கள் ராசி தெரியுதாலேயே உங்களுக்கு லக்னம் தெரியணும். லக்னம் தெரியாதவங்க உங்கள் ஜாதகத்தில் லக்னம் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இது ரொம்ப முக்கியம். அதுதான் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளுக்கும் காரணமான ஒரு முக்கியமான இடம். அப்படி பார்க்குற போது நீங்கள் எந்த ராசியில் வேணாலும் பிறங்க, மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சனி பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் இதுதான் சுருக்கமாக பார்க்க போகிறோம். இந்த சனி பகவானுடைய பயிற்சி எப்போ வருது அப்படின்னா, திருக்கணித பஞ்சாங்கப்படி நமக்கு மார்ச் 29ஆம் தேதி, அது ஒரு சனிக்கிழமையாகவே அவர் பயிற்சி ஆகிறாரு. நைட்டு சுமார் ஒரு 9:43 கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். பொதுவாகவே உங்களுக்கு தெரியும், சனி பகவானுடைய பெயர்ச்சி சுமார் 2.5 ஆண்டுகள். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அவர் 2 வருஷம் 2 மாதம் மட்டும்தான் அங்கே மீன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார். அதுவுமே பார்த்திங்கன்னா மீன ராசியில் பூரட்டாதி நட்சத்திரம் இருக்குது, உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்குது, ரேவதி நட்சத்திரம் இருக்குது. பூரட்டாதினா குரு, உத்திரட்டாதினா சனி, ரேவதினா புதன். இந்த 3 நட்சத்திரத்தின் வழியாக தான் நமக்கு இந்த 2 வருஷம் 2 மாதத்துக்கு மிதுன லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு பலன் செய்ய போகிறார். பொதுவாக கிரகங்களுக்கு பார்வை இருக்குது, சனி பகவானுக்கும் பார்வை உண்டு. சனி பகவான் உங்களுடைய லக்னத்திற்கு 12ஆம் இடத்தை பார்க்குறார் 10லிருந்து. அடுத்து உங்கள் லக்னத்துக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறார், 7ஆம் இடத்தை பார்க்குறார். இந்த இடங்களெல்லாம் அவர் பார்க்குறதுனால உங்களுக்கு மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அவரால் என்னென்ன வாழ்க்கையில் இந்த 2 வருஷம் 2 மாதத்தில் நன்மைகள் இருக்குது, அவரால் இந்த காலகட்டங்களில் என்ன தீய பலன்கள் நடக்கிறதுக்கு இருக்குது, அதிலிருந்து நம்ம மீண்டு வருவதற்கு என்ன வழி, இதான் பார்க்க போகிறோம். முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க, எந்த கிரகம் உங்களுக்கு நன்மையை செய்தோ அதே கிரகம் தீய பலன்களையும் சில விஷயங்களில் செய்யும். நவகிரகங்கள் 9மே நல்ல கிரகங்கள் தான், 9மே பிரச்சனைக்குரிய கிரகங்கள் தான். நாம் எல்லோருமே ஏதோ ஒரு கிரகத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் வாழ்ந்தாகணும். இங்கே சனி பகவான் பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் 9ல் இருந்தவர் உங்கள் மிதுன லக்னத்துக்கு 10ஆம் இடத்துக்கு வர்றார். 10ஆம் இடம் அப்படின்னாலே முதல்ல தெரிஞ்சுக்கங்க, உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு இது அத்தனையும் கூடுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா அவர் மீன ராசியில் ஜோடியாக்கில் 12வது ராசியில் அவர் சஞ்சாரம் பண்ணுறார். அப்போ இந்த அந்தஸ்து 12ஆம் இடம் அப்படின்னாலே அப்ராட், வெளிநாடு. ஸோ யாரெல்லாம் வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் இருக்கீங்களோ உங்களில் அங்கே இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு அங்கே புகழ், அந்தஸ்து கூடுவதற்கான வாய்ப்பு, மதிப்பு மரியாதைகள் கூடும். கவர்மெண்ட்டால் உங்களுக்கு ரெக்கக்னைஸ் கிடைக்கும். ஸோ அவார்ட்ஸ் யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்க, ரிவார்டெல்லாம் யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்க, உங்களுக்கு அத்தனையும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு உண்டு. அது லோக்கலில் இருந்தாலும் சரி, நீங்கள் அப்ராடில் இருந்தாலும் சரி, உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, பெரிய மனிதர்களுடைய நட்பு, சொசைட்டியில் பெரிய லெவலில் இருக்கக்கூடியவங்க உடைய நட்பு, உறவு, செலிபிரிட்டியுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு இது அத்தனையுமே உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் கவர்மெண்ட்டால் எனக்கு காரியம் ஆகணும், அது எந்த கவர்மெண்ட்டாக இருக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், நீங்கள் ஏதாவது ஒரு கண்ட்ரியில் இருந்தாலும் அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய அரசாங்கமாக இருக்கலாம், அதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அந்த அரசாங்கத்தால் உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னா நடப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த காலங்களில் சனி பகவானுடைய பெயர்ச்சியில் மிதுன லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, இந்த சனி பகவான் உங்களுடைய லக்னத்திற்கு 12ஆம் இடத்தை பார்க்குறார். 12ஆம் இடம் அப்படின்னாலே ஒரு பக்கம் அதுக்கு பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டு, இன்னொரு பக்கம் லாஸ். ஸோ லாஸை கடைசியில் பார்க்கலாம், இப்போ முதலீடை பார்ப்போம். ஸோ யாரெல்லாம் நீங்கள் முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எதில் முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, சனி உங்களுடைய லக்னத்திற்கு 4ஆம் இடத்தையும் பார்க்குறார். பொதுவாகவே 4ஆம் இடம் அப்படின்னாலே பர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டின்னு அர்த்தம். அதாவது அசையும் அசையா சொத்துக்கள், மூவபிள் இமூவபிள் ப்ராப்பர்ட்டி. அது இடமா இருக்கலாம், மனையாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம்,
ஆர் ரெடி பண்ணி கட்டின வீடாக இருக்கலாம், வண்டி வாகனங்களாக இருக்கலாம், நிறைய வீட்டு உபயோகப் பொருட்களாக இருக்கலாம், எது வாங்கினாலும் இருக்கலாம். இதையெல்லாம் நீங்கள் இந்த பயிற்சி முழுவதுமே மிதுன லக்னத்தில் பிறந்த நீங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் வாங்குறதுக்கு எனக்கு பண வசதி, பொருள் வசதி வருமானா கண்டிப்பாக நீங்கள் வரும் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் கடன் வாங்கி வாங்குவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. இதையெல்லாம் நீங்கள் வாங்கிறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப்பில் உருவாகும். ஆக உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு இந்த பயிற்சியில் நிறையா இருக்குது. அதுலேயும் சனி பகவான் உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய காலங்களில் நீங்கள் யாரெல்லாம் அப்ராடுக்கு ட்ரை பண்ணுறீங்க அல்லது அதர் ஸ்டேட் போகணும், அதர் கண்ட்ரி போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் நிறைய உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார் சனி பகவான். அது மட்டுமல்ல, மிதுன லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வெளிநாட்டு வாசம் உங்களுடைய அந்தஸ்தை கூட்டும், புகழை கூட்டும். வெளிநாட்டில் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எல்லாருமே ஜாபுக்கு தான் போவோம். அங்கே யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்கள் பிஸ்னஸ் பெரிய லெவலில் டெவலப் ஆகிறதுக்கு, எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் நிறைய உங்களுக்கு உருவாகும். அது இல்லாமல் நான் ரொம்ப நாளாக ரிசர்ச் பண்ண வைக்கிறேன், பிஹெச்டி பண்ண நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க இந்த காலகட்டங்களில் நீங்கள் உங்களோட கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுவீங்க. ஒருவேளை படிக்க நினைக்கிறவங்க படிப்பீங்க, ஆல்ரெடி படிச்சுட்டு இருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க. இது அத்தனையுமே மிதுன லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு உண்டு. இது எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் ரொம்ப நாளாக பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு இது வரைக்கும் வரல, டிலே ஆகுதுன்னா கண்டிப்பாக வந்துடும். அது மட்டுமல்ல, நீங்கள் இந்த காலத்தில் பாஸ்போர்ட் இதுக்கு விசாக்கு அப்ளை பண்ணியிருக்கிறேன், பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களால் அத்தனை பேருக்கும் மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லை, வேலையின் நிமித்தமாக இந்த காலத்தில் நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவீங்க. உங்களுக்கு ப்ரொஃபஷன் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த பயிற்சியில் யாரெல்லாம் நீங்கள் சர்வீஸில் இருக்கீங்களோ உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ், சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் அண்ட் சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் அது அத்தனையுமே இருக்குது. ஆக உங்களுடைய கம்பெனி மாறுறதுக்கு சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன், சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் அண்ட் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி இது அத்தனையுமே வாய்ப்புகள் நிறையா உண்டு. நீங்கள் இந்த காலங்களில் வெளிய லெவலில் வெளியூரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு, வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு, வெளியூரில் வெளி மாநிலத்தில் வெளிநாட்டில் அடிக்கடி போகிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே அவரால் நன்மை. அடுத்தபடியாக அவருடைய உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்குறார். முதல்ல பெர்மனெண்ட் ப்ராப்பர்ட்டி யாரெல்லாம் வாங்குறீங்களா நல்லா இருக்குன்னு சொன்னேன். அடுத்தபடியாக நீங்கள் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க, உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களா, உங்களுடைய ப்ரொடக்ஷன் தந்த சேல்ஸு ப்ராஃபிட் உங்களுக்கு உண்டு. நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலும் உங்களுக்கும் அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லை, நான் விவசாயம் பண்ணுறேன், எனக்கு எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு உங்களுடைய விவசாயத்தால் உங்களுக்கு நல்ல லாபம், மகசூல் இது அத்தனையும் இந்த பயிற்சியில் மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. அடுத்தபடியாக உங்களுடைய பிஸ்னஸ், அவருடைய பார்வை 7ஆம் பார்வை உங்களுடைய பிஸ்னஸ் பெரிய லெவலில் இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கனாலும் உங்களுடைய தொழில் நல்லா இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு நல்லா பாருங்கள், நான் 2 விஷயம் உங்களுக்கு தொழில் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறதுக்கு இருக்கேன். தொழில் ஒரு பக்கம் நல்லாயிருக்கும், இன்னொரு பக்கம் நீங்கள் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக ஆரம்பிக்கணும், நான் ஒரு தொழில் முனைவோராக வரணும், ஒரு ஆண்டர்பிரனராக வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த பயிற்சியில் மிதுன லக்னத்தில் பிறந்த நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஸோ இதுக்கு கவர்மெண்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமானா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை, டிலே ஆகிட்டுருக்குன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு திருமணம் நடக்கும். இது எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் யாரெல்லாம் வேலை தேடிட்டுருக்கீங்களோ ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், வேலை உண்டு. வேலையில் ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் இதெல்லாமே கொஞ்சம் லேட்டானாலும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய சர்வீஸில், உங்களுடைய கரியரில், ப்ரொஃபஷனில் பெரிய லெவலில் இருந்துகிட்ருக்கு. இது அத்தனையுமே உங்களை பொறுத்த வரைக்கும் நன்மையான நல்ல விஷயங்கள். அடுத்தபடியாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளங்கள் அவருடைய பயிற்சியில் இருக்குது. ஃபஸ்ட்டு உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். அதிலே உங்களுடைய நட்பு வட்டாரத்தை டெவலப் பண்ணுங்கள். நல்ல நட்பு உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. அடுத்து உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தாலும் அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு போக வேண்டிய காலங்கள் இருக்குது. அடுத்து இந்த காலங்களில் 12ஆம் இடத்தை சனி பார்க்குறது தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள் உங்களுக்குன்னே வந்துக்கிட்டே இருக்கும். இதில் கவனமாக இருங்க. அதுலேயும் சனி பகவான் உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்குறதுனால நீங்கள் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க பார்த்து பண்ணுங்கள். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் பிஸ்னஸில் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இது இந்த காலங்களில் ரொம்ப முக்கியம். ஸோ யாரெல்லாம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு தொழில் தகராறு,
தொழில் நிச்சயமற்ற தன்மை. ஏன்னா உங்களுடைய 4ஆம் இடத்தை சனி பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு உங்களுடைய பிஸ்னஸ் இருக்கும். உங்களுடைய கரியரில் யாரெல்லாம் சர்வீஸில் இருக்கீங்களோ, மாத சம்பளம் வாங்குறீங்களோ, உங்களுக்கும் வேலையில் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இருக்கும். ஆக வேலை, பிஸ்னஸ் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய சனி பகவான் அதில் ஒரு திருப்தியான மனநிலை என்பது உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அதனால் எந்த வேலை பார்த்தாலும் சரி, எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் அதை நீங்கள் ஒரு மகிழ்ச்சியோடு பண்ணணும். எவ்வளவு இருந்தாலும் வாழ்க்கையில் எப்பயுமே இல்லாத மாதிரியான ஒரு காலகட்டங்கள் மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. ஆக அந்த மனநிலைகளை நீங்கள் மாற்றுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதிலிருந்தெல்லாம் நாம் எப்படி மீண்டு வருவது? ஏன்னா மெயினாக உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்குறதுனால அடிக்கடி உடல் ஆரோக்கிய குறைவு உங்களுக்கும் சரி, அம்மாவுக்கும் சரி. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு, கணவன் மனைவிக்குள் செப்பரேஷன், பிரிவு, இது அத்தனையுமே இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கெடுபலன்கள். ஸோ இதிலேருந்து நம்ம எல்லாம் எப்படி தெய்வ அனுகூலத்தால் மீள்வது? ஸோ நமக்கு வயதுக்கு மூத்தவங்க, பெரியவங்க, தாய் தந்தையரை போற்றுவோம், வணங்குவோம். இது ரொம்ப முக்கியம். அடுத்தபடியாக சனி பகவான், நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவான், இவருடைய வழிபாடு ரொம்ப உங்களுக்கு முக்கியம். நரசிம்மருடைய தரிசனம் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வெற்றுக்கும் மேலாக சிவ வழிபாடு, சிவ அர்ச்சனை, ஆராதனை பண்ணுங்கள். எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சந்தோஷகரமாக அமையும். நன்றி, வணக்கம்.